Hello my dear amazing learners, welcome back to Free Hit. I'm Nisha, University Gold Medalist, your biology tutor. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா next 10 questions, okay? So in the 10 questions will be mix of memory based and bit of thinking. So two type of questions may I have mixed for you. Okay, let's begin with the first question. Yes. ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் நோட்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ் லைக் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் 10 அண்ட் ஹவு மச் டைம் யூ டேக் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மேம் நான் 10மே கரெக்டு பட் 10க்கு வந்து 15 மினிட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் டூ ஸ்லோ, எஸ்பெஷலி ஃபார் பயாலஜி. 10 கொஷின்னா யூ ஷுட் டேக் 7 மினிட்ஸ் ஆர் 8 மினிட்ஸ். நான் காட்டுற கொஷனுக்கு இட் இஸ் 5 மினிட்ஸே ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் லைக் கொஞ்சம் திங்கிங், அஃப்கோர்ஸ் எஸ் திங்கிங் பார்ட்டும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் memory based இருக்கும், right? So இந்த மாதிரி questions-க்கு you shouldn't take much time. So what is the function of filiform apparatus? முதல்ல filiform apparatus எங்க இருக்கும்? put the diagram. AC salazal cell, salazal endல என்ன இருக்கும்? antipodal cell. Then MSC micropylar regionல என்ன இருக்கும்? synergids. Right, so we have 2 synergids and 1 egg cell, then 2 polar nuclei. And remember you have filiform apparatus in the synergid. Synergidல தான் filiform apparatus இருக்கும். இந்த filiform apparatus ஓட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஸ்டிக்மாலேருந்து போலன் டியூப் வளர்ந்து வரும். அந்த போலன் டியூப் எப்படி போயிடும்? மைக்ரோபைல் வழியாக எம்ப்ரியோ சாக் உள்ளே என்ட்ரு ஆகும். உள்ளே என்ட்ரு ஆகிற எம்ப்ரியோ சாக் போலன் டியூபை கைடு பண்ணி அதில் இருக்கக்கூடிய மேல் கேமிட்டை போலார் நியூக்ளியைக்கும் இன்னொரு கேமிட்டை எக்ஸலுக்கும் டைவர்ட் பண்ணுறது தான் யாரோட வேலை? filiform apparatusோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு brings about opening of pollen tube. ஸோ போலன் வந்து வளரும் போதே அது டியூபாக தான் வருது. ஓகே, ஸோ அதுக்கு க்ளோஸ் இருக்கும். ஒன்ஸ் இட் மீட்ஸ் அந்த பாயிண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆன்சர். கைட்ஸ் த போலன் டியூப் இன் டு தி synergid. ஸோ synergidக்குள்ளே வர வச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறமா அதை கைட் பண்ணி அந்த போலன் கிரைன் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். prevents entry of more than one pollen tube. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, pollen pistil interaction நடக்கும் பொழுதே it allows one pollen tube to grow. ஸோ ரேர் கேசஸில் 2 or more வளரும், பட் ஒன்லி 1 கேன் கெட் இன் டு மைக்ரோபைல். ஓகே, பட் அதோட ஃபங்க்ஷன் ஆர் அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை கிடையாது? filiform apparatusோட வேலை கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன்சர். none of this is not also the answer. So option 2, guide the entry of pollen tube is the right answer. Okay, option 2. Next question, this is very easy. This shouldn't take very much time. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது இதோட அசோசியேட்டான எல்லா கான்செப்ட்ஸுமே ரிவைஸ் பண்ணணும். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவேன். பட் நீங்களும் எப்போல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் பார்க்குறீங்களோ அப்போ ரிலேட்டட் கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ண பார்க்கணும் மென்டலாக. ஓகே, நாட் புக் எடுத்து உட்காந்து படிக்கணும்னு சொல்ல வரல, மென்டலாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன் ரிவைஸ் பண்ணணும்? அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் மறக்காது எக்ஸாம் டைமில். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் எக்ஸாமில் நர்வஸாக இருக்கும்போது மறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை நாள் திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும். ஃபைன். த ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஓகே, மேல் கேமிட்டோஃபைட், ஃபீமேல் கேமிட்டோஃபைட். மேல் கேமிட்டோஃபைட்டுங்கிறது என்னது? போலன் கிரைன் ஆர் மைக்ரோஸ்போர். ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுங்கிறது எம்ப்ரியோ சாக். கரெக்டா? ஐ ஹோப் யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட். ஸோ எம்ப்ரியோ சாக்கில் எப்போவுமே எப்படி இருக்கும்? இதுதான் எம்ப்ரியோ சாக்கோட நார்மல் ஸ்ட்ரக்சர். எத்தனை செல் இருக்குது? லெட்ஸ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ். 1 2 3 4 5 6. இது ஒரு பெரிய செல், ஸோ 7. ஸோ செல் எத்தனை இருக்குது? 7. நியூக்ளியஸ் எத்தனை இருக்குது? கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8. நியூக்ளியஸோட கவுண்ட் எவ்வளோ? 8. அப்போது ஒரு டிப்பிக்கல் டைகாட்டோடது பார்த்தீங்கன்னா 7 செல் அண்ட் 8 நியூக்ளியேட்.
இங்கே வந்து செல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். மிச்சம் எதுவுமே ஆன்சர் கிடையாது. 6 செல், 5 செல், 8 செல் எதுவுமே இல்லை. 7 செல், 8 நியூக்ளியேட்டட். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி ஆன்சர் எழுத வேண்டியதான். Come on. Cleistogamous, Chasmogamous. இதுக்கு நான் நடத்தும் போது நிமானிக் சொன்னேன். ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். On recollect. Okay. Both Chasmogamous and Cleistogamous. So remember, Cleisto அப்படின்னா எதை மீன் பண்ணணும்னு சொன்னேன்? Close or அந்த ஃப்ளார் என்ன பண்ணாது, எப்போவுமே அதோட அது விரியவே விரியாது, எப்போவுமே க்ளோஸாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து சாஸ்மோகேமஸ். கிளைஸ்டோகேமஸுங்கிறது நார்மல் ஃப்ளார், நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா, ரோஸு, லில்லி, அது மாதிரி ரொம்ப நார்மல் ஃப்ளாரை சாஸ்மோகேமஸ்னும். கிளைஸ்டோகேமஸ்னால் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ஃப்ளாரை கிளைஸ்டோகேமஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் as க்ளோஸ்டு ஆஸ் வெல் அஸ் ஓப்பன். அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவான்? இதுக்கு என்ன நிமோனிக் இருக்குது? கோவ், அதாவது இப்போ கவ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி எடுத்துருங்க. Commelina, Oxalis, Viola. Okay, so these are the three examples for plants which has both Cleistogamous, Chasmogamous. ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளாருமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். Commelina is the answer. But ஹீலியாந்தஸ்னா என்னது? சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஹீலியாந்தஸ்ன்னு சொல்லுவோம். ரோஸா, யூனோ ரோஸ். தென் காசிபியம் இஸ் காட்டன். ஓகே, ஸோ காட்டனை தான் காசிபியம் சொல்லுவோம். ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி Commelina option 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த கொஸ்டினோட கண்டினியூஸ் தான் இது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் யூ கேன் ரைட் ஆன்சர் டு திஸ் ஆல்சோ. Yes, very easy. Okay, so even in the absence of pollinating agents, so pollinating agents can be of two types in படிச்சோம். என்னென்ன types? Biotic and abiotic. So biotic la mainly animals பார்க்குறீங்கன்னா insects, birds, then other animals like lizard, lemurs, அதெல்லாமே. abioticனா ரெண்டு இருக்கு, ஒன்று wind, இன்னொன்று water. ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்க. எது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்? ஸோ பயோட்டிக்கா, ஏபயோட்டிக்கா? பயோட்டிக் கெட்ஸ் த ப்ரிஃபரன்ஸ். பயோட்டிக்கில் இன்செக்ட் கெட்ஸ் த ப்ரிஃபரன்ஸ், இன்செக்டில் பீஸ் கெட்ஸ் த ப்ரிஃபரன்ஸ், ரைட்? செகண்டு ஏபயோட்டிக்னு பார்த்தீங்கன்னா விண்டில் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். லைக் 3 here and 4 here. ஸோ ஏபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் விண்டு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஓகே, ஸோ இன் தி ஆப்சன்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த எதுவுமே இல்லைனா கூட கண்டிப்பாக எனக்கு சீடு ஃபார்ம் ஆகணும். அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கணும்? எப்போவுமே ஓப்பன் ஆகக்கூடாது, நெவர் ஓப்பன்ஸ். அந்த ஃப்ளவர் ஓப்பன் ஆகாமலே இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. ஏன்னா ஆந்தர் டெகிஸ் ஆனோன்னா அந்த ஆந்தர்லேருந்து வரக்கூடிய போலன்மேல் சிக்மா மேலே பட்டுரும். அப்போ எனக்கு என்ன மாதிரி ஃப்ளவர் இருக்கணும்? அது கிளைஸ்டோகேமஸ். ஸோ கிளைஸ்டோகேமஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? கிளைஸ்டோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் க்ளோஷர்.
ஸோ க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ் எதில் இருக்கும்? காமலினா, ஜோஸ்ட்ரா, சால்வினியா ஃபிக், இது எதுலையுமே க்ளோஸ் ஃப்ளார்ஸ் இருக்காது. காமலினால மட்டும்தான் என்ன இருக்கும்? க்ளோஸ்டு ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1, காமலினா. ஓகே, கிளைஸ்ட்ரோகேமஸ் ஃப்ளார்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So very easy. Technical terms ரெண்டு இருக்கு. அந்த technical terms ஓட meaning தெரிஞ்சிட்டா the answer comes to your hand. Okay, very easy. We have two technical terms. Okay, let's look at the answer. Male and female flowers are present on different plants. So என்ன சொல்றேன்? So let's say plant A and plant B. Plant A ல என்ன இருக்கும்? Female flowers மட்டும் இருக்கும். Plant B ல male flowers மட்டும் இருக்கும். தனித்தனி plant. தனித்தனி plant இருந்தால் இதுக்கு பேர் என்னது? Dioecious. Dioecious என்னது? Unisexual. Correct? இந்த அதர் கேசஸில் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மொனீஷியஸ் ஆர் பைசெக்ஷுவல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் என்ன நடக்கும்? ஜெனோகியாமி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இங்கே தான் வந்தாகணும். ஒருவேளை இந்த போலன் கிரெயின் இது மேலே இதில் போலன் கிரெயினே இருக்காது. ஸோ இது மேலே விளையாடுறதுக்கான சான்ஸும் இல்லை, இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான சான்ஸும் இல்லை. ஸோ இன்னொரு பிளான்ட்லேருந்து தான் வரணும். ஸோ இட் ப்ரமோட்ஸ் வாட்? ஜெனோகியாமி. It promotes xenogamy. Okay, so எந்த பிளான்ட்ல இது இருக்கும்? A very simple question. பாட்டில் கார்ட் கிடையாது, மெய்ஸ் கிடையாது, பப்பாயா மட்டும்தான் ஆன்சர். இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஃபேக்ட் பேஸ்ட் கொஷின் படித்தோடனே டைஷியஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மேல் தனி, ஃபீமேல் தனி, பிளான்ட். ஓகே, ஜெனோகேமினா ஆப்போசிட், வேறு வேறு பிளான்ட்ல இருந்து தான் அந்த ஓவியூல் ஆஸ் வெல் அஸ் போலன் கிரெயின் வரணும். ஒரே பிளான்ட்டோட வேறு வேறு ஃப்ளாரும் இருக்கக்கூடாது, ஒரே பிளான்ட்டோட ஒரே ஃப்ளாரும் இருக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். யா, நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின், பட் லெட்ஸ் see how many of you goes right. So a very simple, again a memory based question. Okay, so feathery stigma அப்படின்னா என்னது? ஃபெதர் மாதிரி, இறகு மாதிரி ஸ்டிக்மா இருக்கணும். எதுக்காக இறகு மாதிரி ஸ்டிக்மா இருக்கணும்? இறகு மாதிரி ஸ்டிக்மா இருந்தால் தான் யூ கேன் ஈஸிலி கேட்ச் வாட்? போலன் கிரெயின்ஸ். ஸோ காற்றுல வரக்கூடிய போலன் கிரெயினை நல்லா அழகாக பிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஃபெதர் மாதிரி ஸ்டிக்மா வேணும். ஸோ அப்போது இது என்ன டைப் ஆஃப் பாலினேட்டட் பிளான்ட்டாக இருக்கும்? ஆனிமோஃபில்லி. ஆனிமோஃபில்லின்னா என்னது? விண்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ். ஓகே, விண்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ்க்கு வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? ஓகே, ஸ்டிக்மா வந்து ஃபெதரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆந்தர் எப்படி இருக்கும்? ஸ்டேமன் வந்து நல்லா எக்ஸ்போஸ்டாக இருக்குமா? ஸ்டேமன் எக்ஸ்போஸ்ட். ஓகே, அடுத்தது இன்ஃப்ளோரசன்ஸாக இருக்கும், குரூப் ஆகி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓவரியில் ஒரு ஓவியோடு இருக்கும் யூஸ்வலி, ரைட்? ஸோ இதெல்லாமே ஆனிமோஃபிலஸ். தென் போலன் கிரெயின் எப்படி இருக்கணும்? லைட், நான் ஸ்டிக்கி. ஸோ ஸ்டிக் ஆகாமல் இருந்தால் தான் ரொம்ப தூரம் அதால் என்ன பண்ண முடியும்? பறந்து போக முடியும், ரைட்? ஸோ
feathery stigma இதெல்லாமே characters. என்ன மாதிரி plants இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? Grasses and monocots. Okay. Now look at answer. P is a dicot. Datura. Datura belongs to Solanaceae. Solanaceae is again இந்த ஊமத்தங்காய் ஊமத்தம் செடி சொல்லுவோம்ல அதான் Datura. So that is dicot, Solanaceae. Caesalpinia, this is Leguminaceae. So this is also dicot. So இது எதுவுமே ஆன்சர் அதான் ரைட் ஆன்சர் இஸ் wheat. So wheat மட்டும்தான் மோனோகாட், அதில் தான் என்ன இருக்கும்? feathery stigma இருக்கும். So very simple. Next question. Okay, so very easy. இப்போ தான் அந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்தோம். So you should be able to say it immediately. கொஷின் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. Yes. So what is the question? Plants with ovaries having one, so maybe ஒரே ஒரு ovule இருக்கலாம் இல்லைனா few ovule. So இந்த மாதிரியான plants mostly எந்த குரூப்பாக இருக்கும்? Bee pollination, I mean insects, entomophily, no. Butterflies, entomophily, no. Birds, ornithophily, no. It is wind pollination. இப்போ தானே பார்த்தோம் feathery stigma இருக்கணும், exposed stamen இருக்கணும், then ovule 1-2 இருக்கணும் ஓவரியில், as well as inflorescence இருக்கணும், pollen grain sticky and what? Light. So non-sticky and light. அப்போ தான் ரொம்ப தூரம் காற்றுல வந்து pollen grainனால ஈஸியாக நேவிகேட் பண்ணி அதுக்கான சூட்டபிள் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆக முடியும். ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின். நான் நடத்தும் போதே சொன்னேன், சில வேர்ட்ஸ் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், சில வேர்ட்ஸ் நம்மளை ட்ராப் பண்ணிடும். ஸோ அது அந்த மாதிரி வேர்ட்ஸில் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், எஸ்பெஷலி வென் யூ டோன்ட் ஸ்டடி ஆர் ரிவைஸ் ப்ராப்பர்லி. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்துரும். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஷின்ஸை லேஸாக எடுத்துக்கக்கூடாது. யூ மஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஆல்சோ. ஓகே. Okay, we'll look at the answer. What does the question ask? Which of the following is not? இந்த மாதிரி not, incorrect, அப்படி இல்லைன்னா not correct, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணிடணும் டக்குன்னு. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரைக் ஆகும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டான ஆன்சர் போட்டுருவோம். ஸோ இதில் எது வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் நடத்தும் போதே சொன்னேன், பேரில் வாட்டர் லில்லி, வாட்டர் லோட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது என்ன ஆகாது, வாட்டரால் பாலினேட் பண்ணப்படாது. ஒரு இன்செக்டோ இல்லை விண்டோ தான் பாலினேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே இதில் ஏதாவது வாட்டர் இருக்கா? எஸ், வி ஹாவ் வாட்டர் லில்லி. ஸோ இட் இஸ் நாட் பாலினேட்டட் பை வாட்டர். வேறு மீன்ஸில் தான் பாலினேட் ஆகும். ஹைட்ரில்லா, வேலிசினேரியா, இது ரெண்டுமே என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஜோஸ்ட்ரா எங்கே இருக்கும், மெரைனில் இருக்கும். இது என்னன்னு சொல்கிறாங்க, sea grass அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோஸ்ட்ரா இஸ் present in marine water and is known as sea grass, which are anyway fresh water. ஸோ வேலிசினேரியாவில் என்ன ஆகும் ஞாபகம் இருக்கா, மேல் ஃப்ளவர் கீழே டிட்டாச் ஆகி சர்ஃபேஸ்க்கு வந்துடும். அங்கேருந்து வாட்டர் வந்து போலன் கிரைன்ஸை ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகும். ஓகே. So I hope you are clear with this. Answer next question. Very easy, very simple. Come on. So in the question la ella adaptations நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். You will not forget it forever.
Okay. Sorry. Spiny or non-sticky? Spiny na another. For example, let's say this is pollen grain. It will have spines like this or spines like this. So இது மூலமா என்னாகும் அட்டாச் பண்ணிக்கும் ஈஸியாக அனிமல்ஸோட ஃபர் மேலே இல்லை நம்மளோட கிளாத்ஸ் மேலே ஈஸியாக அட்டாச் ஆகிடும். ஸோ ஒன்று ஸ்பைனி, அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கி. ஸோ எதுக்காக ஸ்டிக்கியாக இருக்கணும்? டு அட்டாச் டு சம்திங் எல்ஸ், டு அட்டாச் டு சம்திங். விண்டு பாலினேட் பண்ணும்போது எதையாவது அட்டாச் பண்ணுமா? நோ. வாட்டர் பாலினேட் பண்ணும்போது எங்கேயாவது அட்டாச் ஆகணுமா? நோ. ஸோ எப்போ மட்டும் தான் அட்டாச் பண்ணணும்? அனிமல்ஸ் மூலயமா பாலினேட் ஆகணும், பேர்ட்ஸ் மூலயமா, இன்செக்ட் மேலே அதோட பாடியில் போய் அட்டாச் ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்பைனி ஆர் ஸ்டிக்கி pollen grains தேவைப்படும். அதே மாதிரி லார்ஜ் அட்ராக்டிவ்லி கலர்டு ஃப்ளார்ஸ், ஏன்னா லார்ஜாகவும் நல்ல ஃப்ராக்ரண்ட் நல்ல அட்ராக்டிவ் கலராக இருந்தால் என்ன பண்ணணும்? அனிமல்ஸோ இன்செக்ட்ஸோ அதுக்கிட்ட போய் ட்ராப் ஆகும். ஸோ லார்ஜாகவும் இருக்கணும், அட்ராக்டிவ்லி கலர்டு ஃப்ளார்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் மட்டும்தான் எதனால பாலினேட் பண்ணப்படும்? இன்செக்ட்ஸால் பாலினேட் பண்ணப்படும். ஓகே. ஸோ வி கால் இட் அஸ் என்டமோஃபிலி. ஸோ என்டமோஃபிலிக்காக இருக்கிறது தான். என்டமோஃபிலினா என்னன்னு சொல்லியிருக்கோம்? என்டமோஃபிலினா இன்செக்ட் பாலினேட்டட். ஸோ இன்செக்ட் பாலினேட்டட்னா எப்படி இருக்கணும்? ஸ்டிக்கி, அப்படி இல்லைன்னா ஸ்பைனியாக இருக்கணும், லார்ஜ் ஃப்ளவர்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஹைட்ரோஃபிலினா வாட்டரில் போகணும். வாட்டர்னா லாங் ரிப்பன் லைக், நல்லா லாங்காக ரிப்பன் மாதிரி இருக்கணும். மியூசிலாஜினஸ் ஷீத் இருக்கணும், ஏன்னா தண்ணியில் இருக்கனால pollen grainக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ வி ஹாவ் மியூசிலாஜினஸ் ஷீத். ஸோ மியூசிலாஜினஸ் ஷீத் இருந்தால் என்ன ஆகாது? அது டேமேஜ் ஆகாது. ஆர்னத்தோஃபிலினா பேர்ட்ஸ் மூலயமா பாலினேட் ஆகிறது. அனிமோஃபிலினா விண்டு மூலயமா பாலினேட் ஆகிறது. ஸோ பேர்ட்ஸ் மூலயமா பாலினேட் ஆகும்போது வாட் இட் ஷுட் பி? இட் ஷுட் பி நான் ஸ்டிக்கி. நெக்டர் வந்து நிறையா இருக்கணும். ஓகே, நெக்டர் இருக்கணும். தென் விண்டுனா நான் ஸ்டிக்கி. Windna, it has to be non-sticky, light. So in the adaptive features irunduchuna, we can say it is hydrophily, entomophily. Hydro na enadhu water pollination, water. Entomophily na I said insect. Then ornitho na bird, anemo na wind pollination. Idella nyabagam vechukonga. Okay, if you have this in mind, you will never forget the answers. Okay, next question and the final question of today's class. Very simple question. Come on. Okay, so we look at the answer. In albuminous seeds, na enna sollirken, whenever I say albuminous, you should relate it with endosperm. Albuminous na enna agum? Endosperm present. Endosperm yaarla present aayirpa? Monocot, because அதுக்கு ஒரு கார்ட்லேடம் தான் இருக்கும். ஸோ போஸ்ட் டைமில் அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ எண்டோஸ்பர்ம் என்ன பண்ணிடும்? கன்சியூம் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இதே நான் ஆல்புமினஸ் ஆர் எக்ஸால்புமினஸ்னால் என்னது? எண்டோஸ்பர்ம் ஆப்சென்ட். எண்டோஸ்பர்ம் ஆப்சென்ட். எண்டோஸ்பர்ம் ஆப்சென்ட்னா யாராக இருப்பா? டைகாட். ஏன்னா டைகாட்டில் 2 கார்ட்லேடன் இருக்குது. ஸோ ஜெர்மினேஷன் தேவையான நியூட்ரிஷன் அதிலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ரியோ என்ன பண்ணும்? க்ரோ ஆகும் போதே இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணிடும். பி கிரவுண்ட்நட், இது வந்து வீட், மெய்ஸ், பாஜ்ரா, ஜோவர் எல்லாமே. Okay, let's come to the answer.
In albuminous seeds, food is stored. எங்க food store ஆகும்? Endosperm. So, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. And in non-endosperm எங்க ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன்? Cotyledon. So, this is the right answer. இங்க என்ன சொல்றோம்? Radical. Radicalங்கிறது என்னது? Root primordia. Okay, so radicalல போய் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். நியூசெல்லஸ்ங்கிறது ஒரு சீடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ரியோ சாக்கை சுற்றி எம்ப்ரியோ சாக்குக்கு நரிஷ்மெண்ட் தர்றது. ஸோ இது கிடையாது. காட்லிடன்ஸ் எண்டோஸ்பெர்ம்ங்கிறது ராங் ஆர்டர். ஸோ ரைட் ஆர்டர் என்னது? ஆல்புமினஸ்னா எண்டோஸ்பெர்ம், நான் ஆல்புமினஸ் ஆர் எக்ஸோ ஆல்புமினஸ்னா காட்லிடன். ஸோ ரைட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1. ஐ ஹோப் இந்த 10 கொஸ்டின்ஸ்லையும் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்தால் வாட் யூ கேன் டூ? You can put it in the comment section, okay? And you can also tell me how much you were able to score, okay? Out of 10, how much was your work, okay? I hope you understood everything in today's video clearly. See you in the next video. Happy learning. Bye.